இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒன்றிட்டு வர இருப்போம். எப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூப்பிட்டுருப்பாரு. நம்ம ஒரு மாதிரி ஒன்றா படிச்சிருக்கோம். நம்ம எனக்கு டேமேஜ் விட்டுருவார் லைட்டாக. நம்ம வந்து இப்போ ஒரு அடிக்கலாம். அது செம்ம டேமேஜ் மண்டை, செம்ம டேமேஜ். நம்ம வந்து நெட்டு கிடைக்காம ஒரு அஸ்டார் நம்ம நம்மளுக்கு நெட்டு கிடைக்கல. அப்போ இல்லைன்னா அடிச்சிருக்கலாம். நம்ம இப்போ நெட்டு கிடைக்குது, இப்போ அடிச்சிடலாம் வாங்க. ஐடி நல்லா பார்த்துங்க. பாட் ஆட்டும் விளாட்றாங்க, 2 புல்லட் அவுட் ஆடுறாங்க. இந்த குலால் ஸ்கின் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் நிறைய வரணும். முடிச்சிட்டோம். நம்ம வச்சு ஒரு அடி இப்போ அதெல்லாம் அடிச்சு நம்ம இப்போ வந்து நான் 5ஆவது ரவுண்ட் ஆட போகிறோம் காய்ஸ். உங்களுக்காகலாம் நான் வந்து உங்களுக்காகலாம் கண்டென்ட்டாக போடுறேன். நான் ஒரு நாள் விடாமல் போட்டுருக்கிறேன். நீங்கள் மறக்காமல் வேறு என்ன கேம் போடணுன்னா சொல்லுங்கள், உங்களுக்காக நான் போட்டுடுறேன். கேம் என்ன கேம் பண்ணாலும் இப்போ சும்மா வந்துட்டு அது கில்லுகளை பண்ண ஆடுவோம். அவ்வளோ அடிச்சு படிக்க போட்டோம். நம்ம கூட வேணும்னா மறக்காம ஐடி மட்டும் அனுப்பிச்சுடுங்க. நாங்கள் 6ஆவது ரவுண்ட் அடிக்க போகிறோம். வாங்க அவங்க எப்படி ஓட விடலான்னு பார்க்கலாம்.
ப்ரோ வந்து செம்மையாயித்துறாரு. அந்த 2 சைடு 2 பேர் ஆயிடுறாங்க. ரெண்டு ஐத்தி அடிச்சிட்டாங்க ஒன் டேப் நம்மளுக்கு. அதான் நம்மளுக்கே எமௌண்ட் போடல. இவங்களை எப்படியாச்சும் அடிக்கணும் நம்ம. வாங்க அவங்க வாட்டை முடிச்சு இப்போ நம்ம வந்து அவனை அடிக்கலாம். வாங்க நம்ம கேமிங் ரெக்கார்ட் ஆட் பண்ணுறோம். அவங்க 5 கொஞ்சம் வந்துட்டாங்க. கொஞ்சம் கேமிங் நல்லா தராங்க. இப்போ நம்ம ஆடுறத காட்ட வேண்டியதான். நம்மளே ஐத்தி முடிச்சிடுறாங்க நம்மள. அவங்க கேட்டாங்க ஐத்திப்பான்ட்டு. எனக்கு விளையாட தெரியாது ப்ரோ, ஐத்திப்பான்னு கேட்டாங்க அவங்க எதிர் டீமில். சரி ப்ரோ நீங்களும் ஐத்திக்கங்க ப்ரோ, நான் ஒன்ட்டா பாடுறேன் அப்படின்னு. அவங்க அதனால தான் இப்படி ஆடுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் விளையாட தெரியாது தான் ஒரு பிளட் விட்டு ஆட. நம்ம மாதிரி தான் ஒரு பிளட் விட்டு ஆடுறோம். நம்மளுக்கு ஏறணுன்னே ஒருத்தர் ஒன்ட்டா பாய்ச்சி வேலை பண்ணுறோம். ஒருத்தர் தான் இருக்காரு. அவரையும் முடிச்சுருக்கோம். டெசர்ட்டில் நம்ம வந்து இப்போ கேமிங் உங்களுக்கு என்னென்ன கேம் பிடிக்குமோ அந்த கமெண்ட் அனுப்பிச்சுடுங்க. என்ன கேம் பிடிக்குமோன்ட்டு நான் தொழிலில் நீங்கள் சொல்கிற கேம் நான் கமெண்ட்டாக போடுறேன். இப்போ நம்ம ஜெயிக்க போகிறோம். இவங்க 2 பேர் தான் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணாங்க. அதனால தான் இவங்க 2 பேர் கூட நம்ம விளாட்றோம். 1:2. இப்போ வந்து அவங்களும் இறங்கிட்டாங்க, நானும் இறங்கிட்டேன். வரும்போதே டேமேஜ் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. சம்மாடி நம்ம 2 பேரும் ஒன்ட்டா அந்த மாதிரி டபுள் பேரில் அடிச்சு மாண்டியே உடைக்கிறோம். டபுள் பேரில் 2 பேருக்கும். லாஸ்ட் ரவுண்டு நம்ம ஜெயிப்போம். ஜெயிச்சா நம்மளுக்கு தான். நான் 2 பேரையும் அமௌண்ட் போட அடிக்கலான்னு இருக்கிறேன். இந்த அமௌண்ட் போட அடிக்கலான்னு ட்ரை பண்ணுறேன்.
நம்ம வந்து குலால் ரிலீஸ் பண்ணோன்னே ப்ரோ வந்து தள்ளியில் போட்டார். வாங்க இப்போ நம்ம லாஸ்ட் ரவுண்டு நம்ம எமௌண்ட் போட்டு அடிலான்னு ட்ரை பண்ணோம், முடியல. உங்களுக்கு நான் 30 எமௌண்ட் போட்டு அடிக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட் ரவுண்டு இப்போ நான் எப்படியாச்சும் ஆடி ஜெயிச்சிடணும் கூட. நல்லா 2 பேருமே நல்லா கம்பேக் கொடுக்குறாங்க 2 பேரும். கொஞ்சம் நம்ம கன்று தெரியாமல் எடுக்கல நம்ம கன்னுலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. வாங்க பிஸ்டலை ட்ரை பண்ணுவோம். நம்மளால் அடிக்க முடியல பிஸ்டலில். ஒரு இதுலாச்சும் அடிக்கலான்னு ட்ரை பண்ணலாம். வாங்க அவர் ஒருத்தர் தள்ளி விட்டோம். நம்ம ஒருத்தர் அடிச்சிட்டோம். அவர்கிட்ட கண்ணு இல்லை நினைக்கிறேன். ஆமாம், அவர்கிட்ட கண்ணு இல்லை. இன்னொருத்தர் யாருன்னே தெரியல. நம்மகிட்ட ஒரு ரவுண்டாக படிக்கிறாரா? அதில் நம்ம பாய் அடிச்சிட்டோம். ஏதோ கஷ்டம். கமெண்ட்டில் நீங்களும் ஒன்று இருந்தீங்களா 2 சொன்ன இருந்தாலும் இல்லை 4:4 ஸ்காடாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். 4:4ன்னு கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் யூஐடி மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மறக்காமல். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பெல் ஆலில் போடுங்க. பாய் காய்ஸ்.